என்ன நீங்க என்ன ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவரு எனக்கு தெரியும், அதனால அவர் என்கிட்ட பேசினாரு. இல்ல எனக்கு ஜெயம் ரவி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மனைவி ஆர்த்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோட நம்பர் எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி கண்ணாபின்னா நான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா என்ன நடந்துச்சு, இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interestingஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். பாத்திருப்பீங்க, born as human is a golden eternity. அதாவது மனிதர்களா பிறப்பதற்கு நம்மலாம் வந்து புண்ணியம் பண்ணிருக்கணும். ஸோ அதுதான் அதோட டேக்லைன். நம்ம என்னவா வேணா பிறந்திருக்கலாம், மேபி ஒரு சோஃபாவோ சேராவோ என்னவா இருக்கலாம், பட் மனுஷனா பிறந்தது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதை கருத்துல கொண்டுதான் இந்த வந்து பாட்டை தீம் பண்ணி ஃபுல்லாவே வந்து ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சது. ஒரு 2 நாள்ல ஷூட் பண்ணோம். நடிச்சவருமே வந்து பிக் பாஸ்ல வந்து கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நடிச்சவர் பிக் பாஸ் போயிருக்காரு. நமிதா கிருஷ்ணமூர்த்தின்றவங்க குலு குலு படத்துல சந்தானம் சரோட படத்துல வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. நிறைய சின்ன சின்னலாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க 2 பேரும் வரல. இன்னைக்குன்னு இல்லை, இந்த சாங் ரிலீஸ் பண்ணதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். அது என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாரும் முன்னாடி நானும் டீட்டெயிலாக சொல்றேன். என்ன விஷயமா நம்ம ப்ரெஸ் மீட் வச்சிருக்கோம், லைக் சாங் லான்ச்சோட ப்ரெஸ் மீட் ஏன் வச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்றேன். இங்க வந்து ஒண்ணு பேசி இருக்காது. கூல் சுரேஷ் எப்பவுமே இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும், சரிங்களா? அதனால பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்களை வச்சு நீங்க வந்து ஏதோ நீங்க இந்த தம்பியை நீங்க இந்த படத்துல இந்த சாங்ல நடிக்க வச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த தம்பி வந்து உள்ள போயிட்டு வந்தோம்னா இவருக்கு வந்து பயங்கர ஃபேம் இருக்கும், வியூவர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அது இதுலேயும் போட்டு சும்மா அப்படியே அன்னைக்கு பொண்ணு அண்ணல் பறக்க போகுது, அந்த பொண்ணு ஒன்று சொன்னீங்க, அந்த பொண்ணும் போட்டு அப்படியே அண்ணல் பறக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? இல்லை ஏதோ பொண்ணு பேருங்க சார், அப்பா நான் பெண்கள் பேர் வாயில சொல்ல மாட்டேன், என்ன தாய் தந்தை அப்படிதான் வளர்த்துருக்காங்க. அவங்க நம்பிதாங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்களா, குட்டி நினைத்தாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நீங்க கொஞ்சம் இதுல வச்சுங்க. இப்ப பேரரசர் பேசும்போது கூட சொன்னாங்க, கூல் சுரேஷ் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுப்பவர், இவரை மாதிரி ஆளுங்களை பயன்படுத்துங்க, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒண்ணுக்கும் உதவாதவங்கள நான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா சொல்லுவாங்க. இந்த தம்பி கூட எனக்கு யாருன்னு தெரியாது, அந்த தம்பி நல்ல தம்பியா இருக்கலாம், கெட்ட தம்பியா இருக்கலாம், ஆனால் தயாரிப்பாளர்களும் இயக்குனர் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்ல இந்த கூல் சுரேஷை பயன்படுத்துங்கன்னு சொல்லவில்லை. ஏன் இதே சாங்ல பேரரசரை நடிக்க வச்சா அவர் நடிக்க மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இயக்குனராக நடிகராக அவதாரம் எடுத்து நீங்க பல படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வராரு. இப்ப சமீபத்துல கூட ஏதோ ஒரு படத்தோட ஒரு போஸ்ட் பார்த்தேன், மாலையெல்லாம் போட்டு அப்படி சும்மா அப்படியே அவரோட நம்ம திருப்பாச்சி படத்துல உள்ள வில்லன் கூட அவ்வளவு போஸா இருக்க மாட்டேன். படம் பேரு சென்ட்ரல் நினைக்கிறேன் சார், அந்த போஸ்ட் பார்த்தேன் நானு, சரிங்களா? அப்படி சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுக்கக்கூடியவங்க இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயங்கள் அவங்கள நம்பி இப்ப நீங்க பணத்தை போட்டுட்டு இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். 10 நாளாவே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பிஆர்ஓ பேர் என்னது, சக்தி சரண் அவர்கள் என்கிட்ட போன்ல பேசும்போது சொன்னாரு, சார்
இந்த இதுக்கு ஆழியோட ஆல்பம் சாங்க்கு வந்து ப்ரொடியூசரும் டைரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். பேரர் சார்லாம் வராரு. ஏங்க பேரர் சாரே வரும்போது அப்புறம் நான் வரத்துக்கு என்னங்க, நான் வரேங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆல்பம் சாங்கை எடுத்து அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமோ இல்லையோ அதில் நடிச்சவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்க ஒரு உதவியாக இருக்கணும்ல. அதே எனக்கு ஒரு மன வருத்தம் தான். அதனால இந்த மாதிரி ஒரு சாங்கோ இல்லை ஒரு படமோ ஏதோ ஒன்று வரும்போது நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. புரியுதுங்களா? நிறைய இயக்குனர்கள் என்ன பண்றீங்க, தயாரிப்பாளர் என்ன பண்றீங்க, யாரு உங்களுக்கு டேட்டு தரலையோ அவங்க கிட்ட போய் சார் ஒரு நாள் கொடுங்க போதும், அரை நாள் கொடுங்க போதும் நிக்க வேண்டியது. உண்மைதானே கார்த்தி? அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பளம், உங்களுக்கு 15 லட்சமா தரேன், நீங்க வாங்க, இந்த ஷெட்யூல்ல நீங்க ஒரு நாள் டேட்டு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டாலும் வரதில்லை, பிரஸ் மீட் கூப்பிட்டாலும் வரதில்லை, டப்பிங் கூப்பிட்டாலும் நான் வந்து பாம்பேல இருக்கேன் பொட்டியை தூக்கின்னு அங்க வாங்க, நான் ஹைதராபாத்ல இருக்கேன் பொட்டியை தூக்கின்னு அங்க வாங்க அப்படின்னு இவங்களும் தூக்கிட்டு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சு அந்த இடத்துல வந்து இந்த நடிகை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த இயக்குனர் ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த ஹீரோ ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இவ்வளவு நாள் இந்த 25 வருஷமா நான் சினிமாவில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சினிமா சாப்பாடு போட்டதான் எனக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே. அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் சொன்னேன். இப்பவும் சொல்றேன், கூல் சுரேஷை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லவில்லை. உங்களுக்கு நாய்க்குட்டியாக இருந்த யார் உங்களுக்கு நன்றியோட இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க, அவங்க தலை மேல தூக்கி வச்சுட்டு போவாங்க அப்படின்றதான் சொல்லுவேன். சமீபத்துல கூட 4 நாளைக்கு முன்னாடி பரமசிவன் பாத்திமா அப்படின்ற ஒரு படத்தோட பாட்டு ரிலீஸ் ஆயிருச்சு. அதுல நான் ஆடி இருக்கேன். அந்த பாட்டு வந்து நல்லா வியூஸ் போயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த படத்தின் இயக்குனர் கார்வண்ணன் அவர் வந்து என்கிட்ட சொன்ன இசக்கி கார்வண்ணன் அவர் வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னார், கூலு இந்த பாட்டு வந்து நல்லா ஹிட் ஆயிருக்கு, நல்லா வியூஸ் போயிருக்குன்னா அது கூல் சுரேஷே நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் சேரும். அதுல கமெண்ட் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. இப்பவும் சொல்றேன், அந்த இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லவில்லை. இப்பவும் அவர் என்னை பத்தி பெருமையா பேசிட்டு, ஆனால் அந்த இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அடுத்த படம் எடுக்கும் போதும் சரி அன்னைக்கு கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணானே அவனுக்கு அடுத்த படத்துல ஒரு லீடு கேரக்டர் கொடுப்போம், ஒரு ஹீரோவா கொடுப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்த படத்துல இந்த இடத்துல கூல் சுரேஷை யூஸ் பண்ணியாச்சு, ஓகே நீ அடுத்து யாரை கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இது வந்து ஒரு ஆதங்கத்துல சொல்ல. இப்ப இந்த சாங்குக்கு இந்த ஆழிக்கு எவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க, எத்தனை நாள் உழைச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு மனசுக்கு வந்து அவ்வளவு ஒரு நெருடலா இருக்கு, ஒரு வருத்தமா இருக்கு. தயவு செய்து இந்த சாங்க எல்லாரும் கேளுங்க, சரிங்களா? கேட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சாதான் ஒருவேளை சூப்பரா இருக்கு அப்படின்னாக்க இதோட பெட்டரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஈசான் அவர்கள் நினைப்பாரு. அதே மாதிரி நல்லா இல்லை அப்படின்னாக்க இதை விட பெட்டரா இருக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் வசந்த் அவர்கள் நினைப்பாங்க. அதனால வெந்து தரிந்தது காடு, ஆழிக்கு வணக்கத்தை போடு. மோஸ்ட் வந்து நான் அந்த சாங் எடுத்து 2023 செப்டம்பர் மந்த் ஷூட் பண்ணது. ஆக்சுவலா சாங் இருக்கு, போட்டோல இருக்கு. ஹீரோ பேர் வந்து கதிரவன். இப்போ கூடுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு சார். ஒரு படம் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான். ஹீரோயின் நமிதா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி குலு குலுன்னு ஒரு படம் சந்தானம் சாரோட படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க, அந்த கர்லி ஹேர் வச்சு. ஆமா ஆமா, அதெல்லாம் சின்ன சின்ன பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அந்த நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், அவங்க வந்து பாலா கேபி பாலாவோட ஒரு படம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ பிரஸ் மீட் போட்டு ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆமா, ஹீரோயினா பண்றாங்க. நான் பார்த்தேன் பேப்பர்ல, பட் எனக்கு அது கரெக்டா தெரியல. அவங்க போட்டோ மட்டும் பார்த்துருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ அது 2 வருஷம் ஆச்சு சாங் பண்ணி, 2023ல பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டிலே ஆச்சு எங்களோடது. இது பாட்டு மட்டும் நாங்கள் சிங்கிளா வெறும் வீடியோ சாங் மட்டும் இதுல இல்லை, இதுல மோஷன் போஸ்டர் இருக்கு. ஆக்சுவலா யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஜெயின் மியூசிக்னு எங்களோட சேனல்ல, அது ப்ரொடியூசரோட சேனல், அது உள்ள மோஷன் போஸ்டர் இருக்கும். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்க்கு மோஷன் போஸ்டர் பண்ற முதல் டீம் நாங்க தான். அதை நீங்க போய் பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாம ப்ரோமோ, டீசர், ட்ரெய்லர், இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது வந்து படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சாங்க்கு இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி கொண்டு வந்தது இப்போ இல்ல. நான் ஃபர்ஸ்ட் சாங் 2020ல பண்ணியிருந்தேன் ஐஸ்வர்யா தத்தா வச்சு. அந்த சாங்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு பேட்டர்ன், சேம் ஸ்டைல் தான் இது. ஸோ மோஷன் போஸ்டர் பண்ண டிலே ஆச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டா ஒரு 10 நாள் முன்னாடி நாங்கள் லான்ச் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொன்ன வார்த்தை என்னன்னா, ஹி இஸ் நாட் அவைலபிள், ஹி இஸ் இன் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாரு வாட்ஸ்அப்ல.
அது ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் சும்மா சொல்ல, எதுவுமே வந்து இப்போ நான் பேசக்கூடிய எந்த விஷயங்களுமே நானா கிரியேட் பண்ணி கற்பனை பண்ணியோ இல்ல அவங்க 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 பேரை சொல்லி இந்த மாதிரி பேசணுன்றதுலாம் கிடையவே கிடையாது. ஐ ஹாவ் ஆல் த எவிடன்சஸ், ஐ ஹாவ் ஆல் த ப்ரூஃப். ஹீரோயின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரும் நானும் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல வந்து குரூப் சாட் கிரியேட் பண்ணி அதுல வந்து லைக் இன்வைட் பண்ணோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க மேடம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணிருக்காங்க. இந்த சாங் வந்து நான் பார்த்தேன், எனக்கு சாங் பிடிக்கல, சாங்ல லைட்டிங் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு மேக்கப் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல ஒன்று போட்டு அனுப்பியிருக்காங்க. ப்ரொடியூசர் என்ன கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸோட ஃபால்ட் அவங்க மையப்படுத்தி சொல்றாங்கல்ல, இது என்ன விஷயம் ஈஷான்னு கேட்டாரு. அப்ப நான் மேடம் கான்டாக்ட் பண்ணி லைக் டெக்ஸ்ட்ல தான், போன்லாம் எடுக்கிறது இல்ல, பாட்டு பண்ணி முடிச்சதோட அவ்வளவுதான். டெக்ஸ்ட்லேயே கேட்டா இந்த மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்களா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நான் அப்படி சொல்லல, நான் வேற மாதிரி சொன்னேன், எனக்கு இன்னொரு டெக்ஸ்ட் அனுப்புறாங்க வேற மாதிரி. ப்ரொடியூசரும் நானும் நல்ல கான்டாக்ட்ல தான் இருக்கிறோம். ஸோ ரெண்டு பேருக்கு அவங்க வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன டெக்ஸ்ட் வேற, எனக்கு சொன்ன டெக்ஸ்ட் வேற. இப்போ இதுலயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் என்கிட்ட, ஆமா ப்ரொடியூசர் என்கிட்ட பேச மாட்டாருன்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. அதையுமே நான் ப்ரூஃப் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே. ஸோ இன்வைட் பண்ண வரல. இப்போ லான்ச்சிங் டேட்டும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ப்ராப்பரா. நான் வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் என்கிட்ட இருக்கு, போட்டோ இருக்கு, இந்த பேனர் போட்டோஸ் இருக்கு. இன்வைட் பண்ணோம், வரல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலா வருவாங்கன்னு நினைச்சேன், வரல. ஸோ இதுதான் சார், இதுக்கு மேல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சார். இது கிடையாது, நான் இப்போ ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா, புதுசா இருக்கவங்க கூட வச்சு பண்ணிட்டு போயிடலாம் போல, இவங்கள மாதிரி வச்சு பண்றதுக்கு ஏன் அப்படின்னு தான் தோணுது. அந்த அழைப்புதல பார்த்தேன், ஆலி ஆல்பம் வெளியீட்டுக்கு கூல் சுரேஷ் வராருன்னு இருந்துச்சு. அதுல ரொம்ப கூறாப்லையே. அவரு ஒரு டிஃப்ரெண்டான ஆளு கூல் சுரேஷ். இப்போ ஒரு காவல்துறை சம்பந்தமா ஒரு படம்னு வச்சுங்களேன், போலீஸ் வந்து உட்காந்துருவாரு. ஒரு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேனை வந்து உட்காந்துருவாரு. ஒரு வீரப்பன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன், வீரப்பனா வந்து உட்காந்துட்டாரு. அப்புறம் கன்னி அப்படின்னு ஒரு படம் ஆடியோ ரிலீஸ், அப்படியே சன்மிகு மாதிரி கமலாசனம் அவளுக்கு கட்டப்பு செட் ஆகல, லேடிஸாக வந்து உட்காந்துட்டாரு. நான் நினச்சிட்டே இருந்தேன், இப்போ ஆலின்னு ஒரு படம், ஒரு பாடல் வெளியிட்டுல, ஆலினா கடல், இதுக்கு எப்படி வரப்போறாரு, ஒரு கடல் கன்னியா வரப்போறாரா? ஆனா பார்த்தா அதுக்கும் ஒரு கெட்டப்படம் வந்துட்டாரு. அந்த கடல் அலை இருக்குல்ல, அது மாதிரி பேண்ட்டை பாருங்க, அலையா அவரே கிழிச்சுட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அதனால அவருடைய கொள்கையில மாற்றமே இல்லை, நண்டு தான் பாத்துங்க. பாடல் பார்த்தோம், இயக்குனர் ஈசான், ஈசன் சொல்லலாம், ஈசானிய மூளையும் அதுவும் ஈசன் தான் வரும். ஆமா, வீட்டுக்கு முக்கியமானது ஈசானிய மூளை தான். அது கரெக்டாக இருக்கணும் எப்பவுமே. அங்கேருந்து டாய்லெட் இருக்கக்கூடாது, கிணறு இருக்கக்கூடாது, சில பேருக்கு வாஸ்துப்படி அது மாதிரி. இந்த ஈசானால ஈசானிய மூளை தான். இந்த ஆலி பாடலுக்கு இவர் தான் முக்கியம். அவன் சொன்ன பாடல் மனோஜ், ஆமாம், நல்ல ஒரு அந்நியமான வார்த்தைகள், ஒரு காதல் ததும்பிய வார்த்தையெல்லாம் நிரப்பியிருந்தார். அதில் சாங் பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு பெண்ணை காதலிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் வர விஷயம்தான். ஆனால் பொண்டாடி காதலிக்கிறது தான் அபூர்வம், அப்படித்தானே? இதில் பொண்டாடியை காதலிச்சிருக்கார் ஹீரோ. ஆமாம், அதில் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது காதலனாக இருப்போம், ஆனால் ஒரு கணவனா ஒரு மனைவியை காதலிக்கும் போது தான் நம்ம ஒரு மனிதனாக இருப்போம். ஒன்று சொன்னார், நல்லா மனிதனாய் பிறப்பது பாக்கியம்னார். பிறப்பது பாக்கியம். நம்ம மனிதனாக வாழ்கிறோமா, மனிதனாக இருக்கிறோமா, நம்ம மனுஷன் நடந்துக்கிறோமா? எல்லாருமே மனுஷன் தான் பிறக்கிறோம். ஒன்று ஆண் குழந்தை, பெண் குழந்தை.
நம்ம மனுஷன் வாழ்றாங்கிறத கேள்வி. அதனால மனுஷனா பிறக்கிறது ஆண்டும் கொடுத்த பாக்கியம். மனிதனாக வாழ்வது நமக்கு நாமே கொடுக்குற பாக்கியம். அது ஆண்டும் கொடுக்க முடியாது. அந்த சிறப்பு நம்ம தான் பண்ணிக்க முடியும். அதில் வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு உறவு, அதில் முக்கியமாக நல்ல விஷயம் இருந்துச்சு. அண்ணே செட் ஆயிடுச்சா? ஓகே. ஒரு மனைவி வந்து அந்த கர்ப்ப காலத்தில் கர்ப்பமாக இருக்கும்போது அப்போதான் கணவன் வந்து முழுசாக அவங்களை கவனிச்சுக்கணும். மற்ற நேரமும் அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க தான் நம்மளை கவனிச்சுக்குவாங்க. ஆனால் மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு கணவன் கண்ணுங்கிறத அவன் கவனிச்சுக்கணும். ஏன்னா அந்த அந்த ஜீவனை எதிர்பார்க்கும். ஒரு ஒரு காஃபி சாப்பிடுவோ டீ சாப்பிடுவோ புருஷன் கொண்ட கொடுக்க மாட்டாரா? மற்ற காலமெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்க புருஷனோட அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த பாடலில் அது பதிவாக இருந்தீங்க சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னதான் மனைவி நேசிச்சாலும் எவ்வளோதான் பண்ணாலும் சரி, அந்த பிரசவ அறைக்குள்ள அவங்களை அனுப்பிட்டு வெளியே உட்காந்துருக்கா அந்த டைம் இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. வெளியே டாக்டர் என்ன சொல்ல போறாரு, என்ன ஒரு பரிதவிப்பு இருக்கும், மனசு துடிக்கும். உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு மனைவி துடிக்கும் துடிப்பை விட வெளியே கணவனுக்கு மனசு துடிக்கிறதுக்குல அது சரியா துடிச்சாதான் சரியான கணவன். அந்த இதை கரெக்டாக இயக்குனர் பதிவு பண்ணி இருந்தார். அந்த பதட்டம் டாக்டர் வந்து சக்சஸ் சொல்லும்போது அந்த அவரு இடையில மனைவி இடுப்புக்கிற மாதிரி ஒரு சாட்டு இருந்துச்சு. ஆமா, எங்கே எந்த மனுஷன் எந்த கணவன் ஒரு மனைவி இடுப்புக்கில் விளையாடுறானோ அங்கே அது அந்யோன்யம். அங்கே இடுப்புகள்னாரு டாக்டர் வந்து சக்சஸ் அவர் கண்ணத்தை கிள்றாரு. சந்தோஷத்தின் வெளிப்பாடு. அதில் எல்லா வயலுமே இந்த சாங் இன்னொன்று சொன்னார், இது வந்து அது எப்படி சாங்கா ஒரு கமர்ஷியலாக கலர்ப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப மென்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது சுருக்கம் சொல்லியிருக்கலாம், பேரசங்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்மளும் ஃபுல்லாக அதிரடி தான். ஆனால் நீங்கள் நினச்சது இருந்துச்சு. ஏன்னா இங்கே ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் சவுண்டு கிளாரிட்டி கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு, ஏதோ மிஸ்டேக். ஓகே அண்ணே, ஓகே நீங்கள் சொன்னால் ஓகே தான். ஹலோ, இந்த ஆலி கடலளவு வெற்றி அடையணும், பெருங்கடலளவு உங்களுக்கு புகழ் வரணும், அதனுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கு வசந்த் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முதலீடு பண்ணவங்களை ஃபஸ்ட் நம்ம வாழ்த்திடணும், ஃபஸ்ட்டு அவங்கள மதிக்கணும். அதெல்லாம் அந்தளவுக்கு அவங்களுக்கு வாழ்த்திடுங்க. இசையமைப்பாளர் ஆரியன், எஸ்எஸ்ஆர் ஆரியன், அவர் வந்து எஸ்எஸ் நடிகர், புரட்சி நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களோட பேரன். இங்கே சினிமாவில் இப்போ என்னன்னா நடிகரோட பையனும் நடிகர் ஆகணும், மினிஸ்டர் பையனும் நடிகரை தான் வருவாங்க, ஃபைட் மாஸ்டர் பையனும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க, டான்ஸ் மாஸ்டர் பையனையும் நடிகரை தான் அறிமுகப்படுத்துவாங்க. இங்கே எந்த டிக்கெட் தான் சரி, தான் பையனை மட்டும் எல்லாருமே நடிகராகவும் ஹீரோவும் அறிமுகப்படுத்துறது தான் இங்கே நிறையா ஆர்வம். ஏன்னா நடிகருக்குங்கிற ஒரு அந்த மாஸ், அந்த பவர், அந்த புகழ் வேறங்கிறது அவங்க கணிப்பு. இதில் பரவாயில்ல, எஸ்எஸ் ராஜேந்திரனோட பேரை வந்து நடிகருங்கிற வராமல் அவருக்கு என்ன உண்மையிலே என்ன டேலண்ட் இருக்கோ அது வெளிப்படுத்திருக்காரு. இதில் மினிஸ்டர் ஆகிருக்காரு, அதில் பாராட்டணும். அந்த நடிகர் மோகத்திலிருந்து விடுபட்டு அவர் மினிஸ்டர் மாதிரி இருக்காரு. அதே மாதிரி விஜய் சார், தளபதி விஜய் சாரோட பையன், அவர் இன்னைக்கு ஹீரோவானா பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அவரை ஹீரோவை அறிமுகத்திற்கு பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய பேனர்லாம் காத்திருக்கோம். ஆனால் அவருக்குள்ள ஒரு லட்சியம்,
நடிகருங்கிற முகம் அவருக்கு வரல. இப்போ எஸ்ஏசி சார் வந்து இயக்குனர் பையன்தான் விஜய் சார். ஆனால் அவருக்கு டேரக்ஷன் பண்ணுங்கிற தாட்டும் இல்லை, நடிகர் அங்கிருந்து தாட்டும் வந்துச்சு. ஆனால் நடிகரோட பையன் அவருக்கு வந்து இயக்குனர் ஆகணும்ட்டு அஜயா சஞ்சய் அவர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டார். அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் பேரை வந்து மியூசிக் ஆகிருக்காரு. இது ஒரு வரக்கூடிய விஷயம். நடிகர் பையன் நடிகரை தான் வரணும், டைரக்டர் பையன் டைரக்டர் தான் ஆகணும். அப்போ இது குல தொழில் இல்லை. நமக்குள்ள என்ன திறமை இருக்கோ. ஓகே, அவர் நடிக்கிறார் போல இருக்கு. இதில் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. சன் டிவியில் ஒரு சீரியலில் பண்ணுறாராம். அவருடைய வாழ்த்துக்கள். கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காரு. கதிரவன் நல்லா ஃபேஸ், நல்லா ஒரு ஹீரோவுக்குள்ள அந்த எல்லா அம்சமும் அவர் ஃபேஸில் இருக்குது. அதே மாதிரி நாயகியார் நடித்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்யோன்யம் வந்து நல்லா தெரியுது. இல்லை எப்பவுமே சில படங்களில் நெருக்கமாக நாங்கள் நடிக்க வைப்போம், ஆனால் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த அந்யோன்யம் அவங்களுக்கு அவங்க உணர மாட்டாங்க. சில ஆர்டிஸ்ட் தான் பார்க்கும்போது நமக்கு அந்யோன்யம் அதில் தெரியும். ஆனால் 2 பேரும் அந்யோன்யம் தெரியுது. அது நீங்கள் வேலை வாங்கியிருக்கீங்களா இல்லை அவங்க நடிப்பு திறமையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்யோன்யம் தெரியுது. இங்கே தான் தெரிஞ்சு கதாநாயகனும் இல்லை கதாநாயகியும் இல்லைன்ட்டு. எனக்கு சக்தி சரவணன் பிஆர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்காக கேட்டார். நான் 2 முறை தவிர்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இந்த பெப்சி மீட்டிங், இயக்குனர் சங்கம் மீட்டிங் ஒரே இதாக போயிருக்கு. எப்போ என்ன எங்கே கூப்பிடான்னு தெரியாமல் இருந்தது. நான் வேணான்னு இல்லை விட்டுருங்க சரவணன், பிஸியாக இருக்கேன். பிஸியாக இல்லை, எப்போ எனக்கு எந்த ஒர்க் வரும்னு தெரியாமல் போச்சு. அப்புறம் சொன்னார், இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார். நாப்பில் அப்போ சொன்னார், சார் கதாநாயகனும் வரல கதாநாயகியும் வரல சார், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க சார். எனக்கு அப்போயே ஒரு ஃபீல் ஆச்சு, என்னடா ஒரு ஆல்பம் அதில் ஒரு கதாநாயகன் கதை நடித்தவங்க ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. சரி இந்த மணி நேரத்தில் நம்ம போகணும் அப்படின்னு தான் ஆக்சுவலாக 10ஆம் தேதி சொன்னேன். நான் சொன்ன மாதிரி 10ஆம் தேதி சொன்னேன், திரும்பி வேறு வேலையில் வந்துடுச்சு. அப்புறம் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன், தவறுக்கு என்னால் முடியல, கொஞ்சம் பார்த்துங்க சக்தி சரவணன்ட்டேன். ஓகே சார். அப்புறம் தான் 10ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி அவர் மாற்றி வச்சார். சக்தி சரவணன் நன்றி. ஆமாம், உங்களை சாரியும் கேட்டுக்கிறேன், அதனால் என்னால் கொஞ்சம் டேட்டு மாறி போச்சு. சினிமாங்கிறது கூட்டு முயற்சி. சினிமாங்கிறது எதுவே இப்போ ஆல்பமாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும், ஒரு இதில் 1000 கருத்துப்பாடு இருக்கலாம். கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ரிலீஸ் டயத்தில் எல்லாரும் ஒத்துழைப்பு இருக்கணும். நீங்கள் அங்கே வந்து சினிமாவை பாருங்கள், ஒரு படைப்பாக பாருங்கள். அங்கே டேரக்டர் மேலே மனஸ்தாபம், ப்ரொடியூசர் மனஸ்தாபங்கிறது அது தனிப்பட்ட விஷயங்கள். சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாலோ, டைரக்ஷன் பண்ண வந்துட்டாலோ, தயாரிக்க வந்துட்டாலோ, எந்த துறைக்கு வந்தாலும் சரி, ஷூட்டிங் எப்போ மற்ற நேரத்தில் 1000 பிரச்சனை இருக்கணும், பேசி தீர்த்துக்கலாம். ஒரு படைப்பு வெளிவரும்போது அது நம்ம எல்லாரும் இங்கே ஒற்றுமை இருக்கணும். இங்கே ஒற்றுமை இல்லைன்னா நான் சொன்ன இது சினிமா பண்ணுற துரோகம், படைப்பு பண்ணுற துரோகம். அது இந்த ஒரு மாதிரி இறுதி திருப்பி எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு? இங்கே இந்த ஆல்பம் மட்டும் இல்லை, சினிமாவிலே அப்படிதான் இருக்கு. நாங்களாம் போய் உட்காருவோம், கதாநாயகன் வரலம்பாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. கதாநாயகன் வரல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. மியூசிக்கிட்ட வராமல் இருப்பார் சில இதில், என்னன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த நேரத்தில் பிரச்சனை தூக்கி போட்டுருணும். அவன் தான் உண்மையான கலைஞன், அவன் தான் உண்மையான சினிமாக்காரன், அவங்க சினிமாவை நேசிக்கிறவங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனை உங்கள் சண்டையில் இந்த நேரத்தில் வச்சுட்டீங்கன்னா அப்படி நடிக்க வரீங்க, சினிமாவுக்கு ஏன் வரீங்க? சம்பளம் வாங்குற மட்டும் தான் உங்க பிரச்சனையா? இல்லை வேற சில குறைகள் இருக்கும், அதுதான் உங்க பிரச்சனையா? அதெல்லாம் முன்னாடி தீர்த்துக்கணும். இது பாருங்க, எவ்வளோ ஒரு இயக்குனர் ஈசான் அவர்கள், அவர் ஒரு படைப்பு படைச்சிருக்கிறாரு. இயக்குனர், பாடலாசிரியர், கதாநாயகன், கதாநாயகி, மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இன்னும் உட்காந்தானே சந்தோஷம். அப்போதான் அவங்க ப்ரொடியூசரும் சந்தோஷம், டைரக்டரும் சந்தோஷம். அவங்க இவங்க விளையான்னு உட்காரும்போது மிகப்பெரிய ஒரு படைப்பு எவ்வளவு நிறைவா இருந்தாலும் இது ஒரு குறை தானே. நம்ம டோட்டல் இப்போ சினிமா துறையோ இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு
இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது. அதுக்கே நிறைய போராடி இருக்கு. நாங்கள் இங்கே வந்தால் ஒரு சின்ன ஒரு ஆழ்வம் இதுக்குள்ளே ஒரு இவ்வளோ விஷயங்கும் போது அங்கே நாங்கள் கடலில் நீந்திட்டு போராட்டு வரோம். இங்கே வந்தால் குளத்துக்குள்ள சண்டை. மனசு கஷ்டமாக இருக்குது. சினிமா நேசிக்கிறவங்க வாங்க, சினிமாவை லவ் பண்ணுறவங்க வாங்க, சினிமாவில் அக்கறை உண்டு உங்களை வளர்த்துக்கணும்னா இந்த பிரச்சனை தூக்கி போட்டு நேசிக்க. முதல்ல பிரச்சனைகள் வந்து இந்த ரிலீஸ் டயத்தில் யாருமே கட்டாதீங்க. சினிமாவாக இருக்கட்டும், படைப்பாக இருக்கட்டும், ரிலீஸ் டயத்தை இயக்குனராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சொல்கிறேன், அது ஒத்துழைக்கணும். அதனால தான் இன்னைக்கு ஆளுக்கு சுயநலம், ஒவ்வொருத்தருக்கும் சுயநலம். தான் வரைக்கும் சம்பளம் தான் போதும், தான் வரைக்கும் நிறைவடைஞ்சா போதும், நம்ம வரைக்கும் எல்லாம் செட்டில் ஆகிட்டா போதும். யார் எக்கடு கட்டான பிடிச்சி எக்கடு கட்டானா டேரக்டர் நினைக்கிறது, டேரக்டர் எக்கடு கட்டானா பிடிச்சி நினைக்கிறது. ஒரு குடும்பங்க அது, ஒரு குடும்பம். ஒரு படம்னா இப்போ தனிப்பட்ட எப்படி இருக்கும், இதில் கேமராமேன் இருக்கா, மினிஸ்டர் இருக்காப்புல, எடிட்டர் இருக்காரு, நடிகர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, எத்தனை விஷயம் ஒன்று பண்றோம். 4 பேரை 3 பேரை காணோம். இது எங்கே போய் இந்த குறை சொல்றது? இங்க வந்து பார்த்தா உண்மையிலேயே இப்படியே காட்டு தீ மாதிரி பரவும். ஒவ்வொரு கேரக்டரும் காட்டு தீ மாதிரி வெளியே பரவ ஆரம்பிச்சிடும். உங்க ஃபியூச்சர் பாதிச்சிடும். ஈசான் மட்டும் தெரியும், மனோஜ் மட்டும்தான் தெரியும், பிடிச்சிரு வசந்த் ராமசாமி மட்டும்தான் தெரியும். இல்லை, இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் நாளைக்கு. ஆனால் இந்த வருஷம் தவிர்த்துட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், ஒன்னா இருப்போம், சினிமாவை நேசிப்போம், சினிமாவை தாங்குவோம், சினிமாவை வாழ வைப்போம். சினிமா வாழ்ச்சு அதில் நம்ம வாழணும். நம்ம வாழ்றக்க சினிமா அழிக்க கூடாது. ஹீரோயினா நீங்க நல்லா லான்ச்சுக்கு அவங்க வரலன்றது கூட நான் பெருசா எடுக்கல சார். ஏன்னா ஷூட்டிங்ல இருப்பாங்கன்ற ஒரு விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. யூஸ்வலா அது நடிகர்கள் சொல்றது தானே. நீங்க உங்களோட சோசியல் மீடியால பேஜஸ்ல போடுங்கன்னு சொல்லி தான் நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணோம், நானும் தயாரிப்பாளரும். அதுவே பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. பல லட்சம் அந்த பாட்டுக்கு செலவு பண்ணிருக்கோம். நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ட்ரோன் யூஸ், வேக்கம் யூஸ் பண்ணிருக்கோம். மினி கூப்பரோட ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. 2 நாள் நாங்க ஷூட் பண்ணிருக்கோம் செட்நாடு ஃபார்ம் ஹவுஸ்ல. எவ்வளவு பொருட்செலவு எல்லாமே. இது எதுவுமே நாங்க கேட்கல சார். ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் சோசியல் மீடியால போடுங்க, அவ்வளவுதான் கேட்டோம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அது காரணமே தெரியல சார். அதுதான் எங்க குழப்பமே. ஏன் பண்ணல? எனக்கு அந்த பாட்டு பிடிக்கலங்க நீங்க ஓப்பனா சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல. அது சொல்லிடுங்க, எனக்கு பாட்டு நல்லா இல்ல நீங்க சொன்னாலும் பரவாயில்ல. ஏன் போடல நாங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் கிடையாது சார். அப்படியே அது அவ்வளவுதான். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, நான் சினிமாவும் சேர்த்து சொல்றேன். இப்போ ஆர்டிஸ்டை கமிட் பண்றோம், அக்ரிமெண்ட் போடுறோம். அதில் போடும்போது என்னன்னா, இப்போ இருக்குது டப்பிங்க்கு முன்னாடி டோட்டல் அமௌண்ட் செட்டில் பண்ணா தான் டப்பிங் பேச வருவாங்க நடிகர்கள் சொல்றேன். நீங்கள் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணால் டப்பிங் பேச வர மாட்டாங்க. அப்போ டப்பிங்க்கு முன்னாடியே நடிகர்களுக்கு பல சம்பளம் செட்டில் ஆயிடுது. அவங்க அதோட அவங்களுக்கு வேற டென்ஷன் எதுவுமே இல்லை. இனிமே அக்ரிமெண்ட் போடும்போது டப்பிங் முன்னாடி 90% வச்சுக்கலாம், 90% செட்டில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மிச்சம் 10% தருவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுங்க. தயாரிப்பாளர் சொல்கிறேன், நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா எல்லா ஹீரோவும் வந்து ஆவாங்க. இல்லைன்னா 10% உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஹீரோயினுக்கு 10 லட்சம்னா 1 லட்சம் ஃபேன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஆடியன்ஸுக்கு வந்தால் தான் வரும்னா நீங்கள் கூப்பிட தேவையில்லை, அவங்களும் வந்துடுவாங்க. இது நீங்கள் தயாரிப்பாளர்கள் வந்து, ஏன்னா எல்லா இசை வெளியீட்டு விழாவிலையும் இது ஒரு புலம்பல் இருக்கு. புடிச்சர்கள் கடைசி ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் வரல சார். ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். இந்த சாங் ரொம்ப நாள் ட்ரீம் எங்களுக்கு. ஸோ இந்த சாங் எப்படின்னா, ஃபார்ம் ஆகும்போது நாங்கள் 2 பேரும் கோ ஒர்க்கர்ஸாக தான் இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஸோ இந்த சாங்கில் வர சீக்வன்சஸ் மாதிரி எங்களுக்குள்ள லவ் டெவலப் ஆகி எங்களுக்குள்ள வந்து அந்த மியூசிக் வீடியோவில் வர மாதிரி இப்போ ஒரு குட்டி குழந்தையும் இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த சாங் ரிலீஸ் ஆகணும்னு இருந்திருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். அண்ட் தேங்க்யூ ஜெயண்ட் மியூசிக் அண்ட் தேங்க்யூ ஈஷான் ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி மியூசிக் வீடியோனா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நான் பாடினது. அது ஐம் வெரி வெரி ஹாப்பி. என்னோட ஹஸ்பண்டோட கம்போசிஷன்லேயே பாடினது. அப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். பட் இப்போ ரிலீஸ் ஆகும்போது என்னோட ஹஸ்பண்டோட மியூசிக்கில் பாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஈஷான் ப்ரோ இந்த வாய்ப்புக்கு. தேங்க்ஸ் அலாட்.
2 நாளைக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேசர் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நிறையா சினிமா பிரபலங்கள் வந்திருந்தாங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க, தொழிலதிபர்கள் வந்திருந்தாங்க, பொதுமக்கள், இப்படி எல்லாரும் பல பேர் வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி அவர்களும் வந்திருந்தாங்க, அவங்க கெனிஷா கூட அவங்க வந்திருந்தாங்க. அப்போது ஜெயம் ரவி வந்து என்னை பார்த்து கேட்டார், என்ன கூலு, நல்லா இருக்கியா, ஆள் நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டியாப்பா, உடம்புலாம் குறைச்சிட்டா, காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்குது, ஹீரோவாக நடிக்கிற போல, எல்லாம் வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஆல் த பெஸ்ட், சாப்பிட்டாச்சா அப்படின்னாரு. இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா, போய் சாப்பிடு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். இது வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ எல்லா இடத்துலையும் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு என் தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், நேற்று இரவு எனக்கு ஒரு 11:30 மணி இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, பெங்களூர்லேருந்து ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க ஃபோன் அடித்து, என்ன நீங்கள் என்ன ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைம்மா, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவர் எனக்கு தெரியும், அதனால் அவர் என்கிட்ட பேசினாரு. இல்லை எனக்கு ஜெயம் ரவி ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லைன்னா அவங்க மனைவி ஆர்த்தியோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோட நம்பர் எல்லா இடத்துலையும் சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அவங்க ஃபோன் பண்ணி கண்ணாபின்னு நான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது அவங்க புருஷன் பொண்டாட்டியோட விஷயம், அது ஆர்த்தி அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடந்த விஷயம், அது அவங்க அப்பா அம்மா கூட தலையிட முடியாது, ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதனால அதை வந்து நம்ம வெளிப்படையா என்ன நடந்துச்சுன்னு நம்மளே காதும் வச்ச மாதிரி பேச முடியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்போ அவங்க மறுபடியும் வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. நான் இப்ப அதை கூட காட்டலாம், பட் நாகரிகம் கருதி அதை காட்டலாது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குங்க, புரியுதுங்களா? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே தான் மெய். நம்ம ஏதோ சினிமாக்காரங்கன்றதுனால வெளியில சோசியல் மீடியால பளிச்சுன்னு தெரியுது, அதை வச்சு நம்மளே ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? அவங்க ஜெயம் ரவி அவர்கள் கூட வந்தவங்க, அவங்க கெனிஷா அவர்கள் ஃப்ரெண்டா இல்லை இப்போ எதுக்கு வந்தாங்கன்றது நமக்கும் தெரியாது. இப்போ என் கூட 4-5 தம்பிங்க வந்திருக்காங்க, எனக்கும் அவனுக்கும் இப்போ எதனா உறவு இருக்குன்னு ஆயிருமா? இல்லை, அதை நம்ம தப்பா பேசிட முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். இதுக்காக நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன நடந்தது என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளும் தான் இருக்கும். அது ஜெயம் ரவியாக இருந்தாலும் சரி, ராதா ரவியாக இருந்தாலும் சரி, நிலகல் ரவியாக இருந்தாலும் சரி, ஆளுநர் RN ரவி அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா குடும்பத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யும். நான் பல பிரச்சனைகளை பார்த்தாச்சுங்க, ஜெயிலுக்கு மட்டும்தான் போல, அதையும் கூட நீங்க போக வச்சிருவீங்க போலயா? அதனால தயவு செய்து அவர்கள் குடும்ப பிரச்சனை அது கோர்ட்ல இருக்குது, அது அவங்களே பார்த்துக்க போறாங்க. அந்த எனக்கு போன் பண்ண அந்த தாய்க்குளம் அவர்களுக்கு நான் வந்து உங்களை மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, அந்த பிரச்சனையை தயவு செஞ்சு என்னை கோர்த்து விட்டுறாதீங்க, சரிங்களா? ஐஸ்வரி கணேசர் ஒரு நல்ல எண்ணத்துல என்னை கூப்பிட்டாரு, நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன், அது ஒரு குற்றமா? கமெண்ட்ல அதே மாதிரி எல்லாரும் என்ன போட்டு திட்டி வச்சிருங்க. அவங்க குடும்பத்துல, ஜெயம் ரவி குடும்பத்துல ஆர்த்தி அவர்களுக்கும் கெனிஷா அவர்களுக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? வெளியில வந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, வீடியோல வந்தாங்க, அவ்வளவுதான் நடந்தது. என்னன்றது தெரியல. இது வந்து ஜெயம் ரவி அவர்கள் மேல தவறு இருக்கா, இல்ல ஆர்த்தி மேடம் மேல தவறு இருக்கா, யார் மேல தவறு இருக்கு என்னன்றது இல்ல. யார் மேல தவறு இருந்தாலும் என்னுடைய கருத்து, நான் வந்து குடும்பஸ்தன், அதனால சொல்றேன், எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குதான் செய்யும். விட்டு கொடுத்து இது கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டிய தேவையில்லை. நீங்களே ஒரு சுமூகமாக அதை பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இப்ப கூட நான் ஒரு சினிமாக்காரனா சொல்ல, ஒரு ரசிகனாக சொல்றேன், ஒரு பொதுவான ஒரு மனிதனாக இருந்து சொல்றேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குங்க. தயவு செஞ்சு சினிமாக்காரங்க பிரச்சனையை மட்டும் முன்னாடி எடுத்துட்டு வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி முதல்ல எனக்கு அந்த மாதிரி விஷயமா ஃபோன் பண்ணாதீங்க, சரிங்களா? கூல் சுரேஷ் எப்பவுமே ஜாலியா பேசுறாளு, இருக்கிற இடத்துல சந்தோஷமா வச்சுக்கிறாளு, சரிங்களா? என்னை வந்து அந்த திருமணத்திற்கு அழைத்த ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி இசைத்தட்டு வெளியீடு. இயக்குனர் பேரரசு அவர்களின் திருக்கைகளால் கூல் சுரேஷ் அவர்கள் வெளியிடுகிறார். டைரக்டர் ஓகே இயக்குனர் பேரரசு அவர்கள், டைரக்டர் ஈசான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்.
இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸோட